விடாமல் பெய்கிற இந்த மழைக்கும் அடிக்கிற குளிருக்கும் நாக்குக்கு இதமாக காரசாரமான ஒரு நண்டு வறுவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக தாங்க நான் இன்றைக்கி நண்டு வாங்க மார்க்கெட் போயிருந்தேன். நண்டே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சின்ன நண்டு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, வந்ததுக்கு இந்த நண்டாவது கிடச்சிதேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அதை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ண வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வந்தது கடுகு போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குன 2 வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நறுக்கி எடுத்துக்கலாம். நறுக்கி எடுத்த தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கி வந்ததுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நண்டுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது, கொஞ்சமாகவே ஆட் பண்ணாலே போதும். நல்லா வெந்து வந்துடும். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பெருஞ்சீரகம் பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு கொதி வச்சுக்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூள் போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு இறக்குனா சூப்பரான நண்டு வறுவல் ரெடி. இந்த டிஷ்ஷு தோசை, சப்பாத்தி, ரைஸு கூட சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி ரைஸ் கூட வச்சு தான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்துச்சுன்னா அவுட்புட் எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.